துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய். இறங்கினீரே மகிமையாய், நிரப்பினீரே ஆவியினாய். இறங்கினீரே மகிமையாய், நிரப்பினீரே ஆவியினாய். இறங்கிடுமே மகிமையாய், நிரப்பிடுமே ஆவியினாய். இறங்கிடுமே மகிமையாய், நிரப்பிடுமே ஆவியினாய். துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய். துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய். நினைத்து நினைத்து துதித்திடுவே துதித்திடுவே, நன்மைகள் ஆயிரம் நினைத்து நினைத்து துதித்திடுவே துதித்திடுவே. நன்றி சொல்லி பாடிடுவே, நன்மைகள் எண்ணி ஆடிடுவே. நன்றி சொல்லி பாடிடுவே, நன்மைகள் எண்ணி ஆடிடுவே. இறங்கினீரே மகிமையாய், நிரப்பினீரே ஆவியினாய். இறங்கினீரே மகிமையாய், நிரப்பினீரே ஆவியினாய். இறங்கிடுமே மகிமையாய், நிரப்பிடுமே ஆவியினாய். இறங்கிடுமே மகிமையாய், நிரப்பிடுமே ஆவியினாய். துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய். துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய். ஆவியினாலே நிறைந்து நிறைந்து துதித்திடுவே துதித்திடுவே. ஆவியினாலே நிறைந்து நிறைந்து துதித்திடுவே துதித்திடுவே. அந்நிய பாஷை ரகசியங்கள் இயேசுவோடு பேசிடுவே. அந்நிய பாஷை ரகசியங்கள் இயேசுவோடு பேசிடுவே. இறங்கினீரே மகிமையாய், நிரப்பினீரே ஆவியினாய். இறங்கினீரே மகிமையாய், நிரப்பினீரே ஆவியினாய். இறங்கிடுமே மகிமையாய், நிரப்பிடுமே ஆவியினாய். இறங்கிடுமே மகிமையாய், நிரப்பிடுமே ஆவியினாய். துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய். ஜெபிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய். இயேசுவின் பிரசன்னம் நிரப்பி நிரப்பி ஜெபித்திடுவே ஜெபித்திடுவே. இயேசுவின் நினைவால் நிரப்பி நிரப்பி ஜெபித்திடுவே ஜெபித்திடுவே. இயேசுவின் ஏக்கம் அறிந்திடுவே, அவரை போல ஜெபித்திடுவே. இயேசுவின் ஏக்கம் அறிந்திடுவே, அவரை போல ஜெபித்திடுவே. இறங்கினீரே மகிமையாய், நிரப்பினீரே ஆவியினாய். இறங்கினீரே மகிமையாய், நிரப்பினீரே ஆவியினாய். இறங்கிடுமே மகிமையாய், நிரப்பிடுமே ஆவியினாய். இறங்கிடுமே மகிமையாய், நிரப்பிடுமே ஆவியினாய். துதிக்க கூடியுள்ளோம்
எல்லோரும் வாய் திறந்து வார்த்தையின் மழையில் நனைந்து நனைந்து மகிழ்ந்திடுவேன், பலனடைவேன். வார்த்தையின் மழையில் நனைந்து நனைந்து மகிழ்ந்திடுவேன், பலனடைவேன். சுவிசேஷம் அறிவிப்பேன், தைரியமாய் அறிவிப்பேன். சுவிசேஷம் அறிவிப்பேன், தைரியமாய் அறிவிப்பேன். இறங்கினீரே மகிமையாய், நிரப்பினீரே ஆவியினார். இறங்கினீரே சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து எல்லா பிள்ளைகளும் ஒரு மனதோடு இறங்கிடுமே மகிமையார், நிரப்பிடுமே ஆவியினார். இறங்கிடுமே மகிமையார், நிரப்பிடுமே ஆவியினார். துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய். சொல்லுங்க, கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய். இறங்கினீரே மகிமையாய், நிரப்பினீரே ஆவியினார். இறங்கினீரே மகிமையாய், நிரப்பினீரே ஆவியினார். இறங்கிடுமே மகிமையாய், நிரப்பிடுமே ஆவியினார். நிரப்பிடுமே மகிமையார், நிரப்பிடுமே ஆவியினார். நன்மைகளாயிரம் நினைத்து நினைத்து துதித்திடுவேன், துதித்திடுவேன். நன்மைகளாயிரம் நினைத்து நினைத்து துதித்திடுவேன், துதித்திடுவேன். நன்றி சொல்லி பாடிடுவேன், நன்மைகள் எண்ணி ஆடிடுவேன். நன்றி சொல்லி பாடிடுவேன், நன்மைகள் எண்ணி ஆடிடுவேன். இறங்கினீரே மகிமையா, நிரப்பினீரே. ஆமென். வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, ஒரு மனமாய் மேல் வீட்டறையில் கூடியிருந்த 120 பேர் மேல் மகிமையாய் இறங்கியது போல, ஆவியினால் நிரப்பியது போல இன்று எங்களையும் நிரப்புங்க ஆண்டவரே. இன்று எங்களையும் நிரப்புங்கப்பா, இன்று எங்களை நிரப்புங்க என்று கேளுங்க. வாய்களை திறந்து எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து கேட்கலாம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையால் எங்களை நிரப்பும், உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பும். மேல் வீட்டறையில் 120 சீசர்கள் மேல் இறங்கின அதே மகிமை இன்று நாங்களும் காண வேண்டும் ஆண்டவரே. இன்று நாங்களும் காண வேண்டும், இன்று நாங்களும் அனுபவிக்க வேண்டும், இன்று நாங்களும் அதை அனுபவிக்க வேண்டும். யாவே நீரென்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்ப நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள்
நம்பிக்கையில்லா நிலை மாறிடும். பொது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் ஒப்பு கொடுத்திடலாம். பயம் வேண்டாம். நாளைய தினத்தை குறித்த பயம் வேண்டாம். அப்பாவிடம் எல்லாம் சமர்ப்பித்து விடலாம். எல்லாம் சத்தம் உயர்த்தி யாவே நீரென்றும் நம் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே கரங்களை உயர்த்தி சத்தமா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. ஆமென். இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே. சத்ருவின் பயங்களெல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் சத்ருவின் பயங்களெல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவர். சபையார் சத்தமாய் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. ஆமென். இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. அப்பாவை பார்த்து நன்றியோடு சத்தமாய் சபையார் சத்தமாய் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. எவ்வளவு நல்ல தெய்வம் அப்பா. எங்களை காக்கிறவர். நீர் உறங்குவதும் இல்லை, நீர் தூங்குவதும் இல்லை. அப்பா நீரல்லவோ. யாவே நீரென்றும் நம் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீரெங்கள்
எங்கள் தலைமுறை தலைமுறையாய் எங்கள் தெய்வமே, தஞ்சம் தஞ்சமப்பா, நீர் எங்கள் பரிகாரி. ஓ, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. ஆமென். காப்பவர் நீர் அல்லவோ, நீர் உறங்குவதில்லை. சத்தமாய் எஸ், ஆமென். எவ்வளவு நல்ல தெய்வம், நமக்காய் பரிகாரியாய் தீர்ந்தவர். என் பரிகாரியே, என் வியாகுலங்கள், என் வியாதிகள், என் தோல்விகள் எல்லாவற்றின் பரிகாரி அவர், எல்லாவற்றின் பரிகாரி அவர். கவலைப்படாதே சகோதர சகோதரி, அன்பு சகோதர சகோதரி, உனக்கு ஒரு பரிகாரி உண்டு, உனக்கு ஒரு பரிகாரி உண்டு. நீர் கண்ணீர் வடிக்கிற நாட்கள், உன் துக்க நாட்கள் முடிந்துவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. ஆமென். நீர் அல்லவோ, நீர் உறங்குவதில்லை. ஆமப்பா. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. சொல்லுங்க விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு சபையார். எஸ், ஆமென். வியாதிகள் நீங்கிடுமே, நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை எல்லாம் வேறு நாமமில்லை. நீரெங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை எல்லாம் வேறு நாமமில்லை. சத்தமாய் தெய்வம் தலைமுறை தலைமுறையா, யாவே நீரென்றும் நம் தெய்வம். தலைமுறை தலைமுறையா, யாவே நீரெங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா, கரங்களை உயர்த்தி நீர் உறங்குவதில்லை. ஆமென். அப்பாவை பார்த்து, இஸ்ரவேலை காப்பவர், எங்களை காப்பவரே, எங்களை காக்கின்ற தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம் நாமம் உயர்த்துகிறோம். எங்கள் பரிகாரியே, உம்மை உயர்த்துகிறோம், உம் நாமம் உயர்த்துகிறோம். கல்வாரி நாயகனே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. எஸ், எங்களை காப்பவர், எங்களை வழி நடத்துபவர், உம்மை போல ஒருவர் இல்லை. எங்களை போஷிக்கிறவர், எங்களை காக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை நடத்துகிற தெய்வம், உம்மை போல ஒருவர் இல்லை. ஆமென். காப்பவர் நீர் அல்லவோ, உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. சத்தமா ஒரு முறை, யாவே நீரென்றும் நம் தெய்வம்.
தலைமுறை தலைமுறையா நீ உறங்குவதில். ஓ glory, எவ்வளவு மகிமையின் தேவன், எங்களை கண்ணின் மணி போல காக்கிறவர். எஸ், இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ, எங்களையும் காப்பவர் நீரல்லவோ. சொல்லிடுங்க நன்றியோடு, எங்களையும் காப்பவர் நீரல். நீங்க தான்ப்பா, நீங்க தான் எங்களை காக்குறீங்க, நீங்க தான் என்னை நடத்துறீங்க. உள்ளத்துல நன்றியோடு, எங்களையும் காப்பவர் நீரல்லவர், எங்கள் தலைமுறையையும் காப்பவர் நீரல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, எங்கள் தலைமுறையை காப்பவர் நீரல்லவோ. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவன், உறங்காத தேவன், நம்மை காக்கிற தேவன், நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி. கால்களிடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா. தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீ. தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை சந்தோஷமா மாற்றி விட்டீ. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். நல்ல கைகளை தூக்கி தட்டுங்க, உடம்பெல்லாம் கொஞ்சம் அசையட்டும். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தர், என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தை என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. சொல்லுவோம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர், என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தை என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. சொல்லுவோம், உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். பிள்ளைங்க எல்லாம் நல்ல கையை தட்டுங்க. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால்
சத்தத்தோடு சொல்லுங்க. பள்ளத்தில் விழுந்தேனே தூக்கி எடுத்தீரையா, உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா, தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். ஆமென். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம்மை ஆராதிப்போம், உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம். ஆண்டவரே, தடுக்கி விழுந்தோரை தாங்குகிற தேவன், இன்றைக்கும் வாழ்க்கையில தடுக்கி விழுந்து கிடக்கிற பிள்ளைங்க இருந்தால் தேசருடைய கரம் இப்பொழுதே அவர்களுக்கு அனுகூலமாய் இறங்கட்டும். ஆண்டவருடைய கரம் அனுகூலமாய் இந்த பிள்ளைகளில் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. ஓ, அனுகூலமாய் இறங்கட்டும். ஓ, தடுக்கி விழுந்து கிடக்கிற, ஓ, சறுக்கி விழுந்து விட்ட பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படியாய் என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய ஆணி காயம் பதிந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் இப்பொழுதே ஆண்டவரை அணைத்துக் கொள்வதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்துக் கொள்வதாக, இப்பொழுதே அணைத்துக் கொள்வதாக. ஆண்டவருடைய நேசக்கரம், ஆண்டவருடைய நேசக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே அணைத்துக் கொள்ளட்டும். எஸ் எஸ் ஆண்டவரே, கண்ணீரோடும் வேதனையோடும் வாழ்க்கையில பாரத்தோடு உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிற பிள்ளைகள் இருந்தால் என் தேவனுடைய கரம் ஓ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுகூலமாய் இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு தேவ பிரசன்னம் ஆண்டவரே, ஓ ஆலயம் முழுவதும் அப்படியே அசை வாடுவதற்காய் சில கண்ணீர் துடைக்கப்படுகிறது, சில கண்ணீர் துடைக்கப்படுகிறது, சில கண்ணீர் துடைக்கப்படுகிறது. ஓ மகனே, மகளே, உனக்கு ஆண்டவர் துணை இருக்கிறார். ஆண்டவர் துணை இருக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. சறுக்கி விழுந்து விட்டாயா? ஆண்டவருடைய கரம் உன்னை தூக்கி எடுக்கும். சறுக்கி விழுந்து விட்டாயா? ஆண்டவரே என்று கூப்பிடு. அவர் உன்னை தூக்கி எடுப்பார். அவர் உன்னை தூக்கி எடுப்பார். ஓ உன் பாவம் ஓ கடும் சிவப்பாய் இருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல மாற்றுகிற தேவனுடைய ஓ அந்த அநாதி சிநேகம் உன்னை மீட்டெடுக்கும் மகளே, மீட்டெடுக்கும் மகனே. அந்த கல்வாரி அன்பு உன்னை மீட்டெடுக்கும். அந்த கல்வாரி அன்பு உன்னை அணைத்துக் கொள்ளும். அந்த கல்வாரி அன்பு உன்னை அணைத்துக் கொள்ளும். கவலைப்படாத. உலகம் உன்னை வெறுக்கிறதா? உலகம் உன்னை உதாசீனப்படுத்துகிறதா? உலகம் உன்னை தள்ளி வைக்கிறதா? ஆண்டவர் உன்னை அணைத்துக் கொள்வார். ஆண்டவர் உன்னை அணைத்துக் கொள்வார். அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதவர். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதவர். அவர் உனக்காய் செய்வார். அவர் உனக்காய் செய்வார். அவர் உனக்காய் செய்வார். உனக்காய் ஏதாகிலும் செய்வார். உன் இயலாய்மையில் அவர் உனக்கு உதவி செய்வார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? ஒருவேளை உதவியற்று இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளையே, உன் இயலாய்மையில் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அவர் உனக்கு உதவி செய்வார். அவர் உனக்காய் ஏதாகிலும் செய்வார். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதென்றே.
என் இயலாய்மையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், உன் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். ஒரு முறை கூட மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். ஆமென். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள். கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாக உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறுங்கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை. எல்லாரும் ஆராதிக்கலாம். சர்வஞானியே. ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை. கரங்களை உயர்த்தி சத்தமா போதாது, தேவ பிள்ளைகளுடைய சத்தம் வெளியே வரட்டும். ஆண்டவரை பார்த்து சத்தமா. ஓ, கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சத்தமா கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே. ஒரு முறை கூட நம்பிக்கையோடு சொல்லிடலாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறக்கலையே. இதுவரை மறக்கலையே அப்பா, இனிமேலும் நீங்க மறக்க மாட்டீங்க. எனக்கா ஏதாகிலும் செய்வீர். ஓ, என்
அப்பாவை பார்த்து அப்படியே அந்த சிலுவையை பாருங்க, சிலுவையில தொங்குகிற அந்த அருள்நாதர் முகத்தை பாருங்க, பார்த்து சொல்லுங்க, அப்பா என்ன கடைசி துளி ரத்தம் வரைக்கும் நீங்க கைவிடலையாப்பா, உங்க கடைசி துளி ரத்தம் வரைக்கும் என்ன கைவிடலையே, இனி எப்படி நீங்க கைவிடுவீங்கப்பா? ஆண்டவர் சொல்லுகிறார், எபிரோனே உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை நடத்தி உன்னை நடக்க வைத்து அழகு பார்த்தவன் நான் அல்லவா, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு நீ நிற்பதும், இன்றைக்கு நாம் நிலைத்து நிற்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை அல்லவா? இம்மட்டும் நம்மை நடத்தினாரே, இனி எப்படி நம்மை கைவிட்டு விடுவார்? உன்னை கைவிட மாட்டார். உன் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையிலும் ஏதாகிலும் உனக்காய் செய்வார். சிங்க கபியே என்றாலும் சிங்கத்தின் வாய்களையாவது கட்டுவார். ஐயோ, சிங்க கபியில் போட்டு விட்டார்கள், பயப்படாத. பிரச்சனையில மாட்டி விட்டேன், பயப்படாத. போட்டு விட்டார்கள், ஆனால் அங்கும் உனக்கா ஏதாகிலும் செய்வார். நீ மரணத்தின் பள்ளத்தாக்கில் கிடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதிருப்பாய். காரணம், கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நமக்கு துணையாயிருக்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்துவிட முடியும்? அவர் உனக்கு ஏதாகிலும் செய்வார். நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டு, உன்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு அவர் உனக்காய் செய்வார். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்கள் கண்கள் உம்மை ஏறெடுக்கிறது ஆண்டவரே. எங்கள் சகாயரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். கடந்து வந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒருவரும் வந்த வண்ணம் போக கூடாதப்பா. ஒரு நிறைவோடு இங்கிருந்து திரும்பி செல்லட்டும் அப்பா. நீங்க துணையாயிருங்க. உங்க கரம் சபையின் மேல் உயர்ந்து நிற்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கண்ணீர் துடைக்கப்பட்டவர்களாய் இங்கிருந்து செல்லட்டும். பயம் நீங்கியவர்களாய் இங்கிருந்து செல்லட்டும். கலகம் உடைந்தவர்களாய் சமாதானத்தோடு இங்கிருந்து செல்லட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம் ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలో செவிகளை கர்த்தருடைய வசனத்துக்கு திறந்து வையுங்கள். మన చెవుల్ని దేవుని వార్తలకు మన చెవులు వినబడాలా. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, செவி திறந்து இருக்கட்டும். మన చెవులు తెరిసే ఉండాలా. ஆமென். ఆమేన్. ரொம்ப முக்கியம். నిండ ముఖ్యము. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமா, ஜோடி இல்லாதவங்க எல்லாம் பக்கத்துல அப்படியே சேர்ந்துக்கோங்க. ஆமென். ஆமென். சில இந்தியா, சில பேர் பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, హల్లెలూయా. பக்கத்துல எல்லாட்டி முன்னாடி பின்னாடி கை கொடுத்து சொல்லுங்க, చెప్పండి. செவி திறந்திருக்கட்டும். చెవులు తెరిసే ఉన్ని. எதுக்கு? ఏంటికి? தேவனுடைய வசனத்திற்கு, దేవుని మాటలకు. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. வேதத்தில் எரேமியாவின் புத்தகம் எரேமியா புத்தகము 9ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம் வாசிக்க கேட்கலாம். 9వ అధికారం 20వ వాక్యం చదువుతాము. ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். போதும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய செவி தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் திறந்திருக்கணும். మన చెవులు దేవుని వచనాల్ని ఏర్చుకొరేతరా మన చెవులు తెరిసి ఉన్ని. ஆமென். சில பேர் சொல்லலாம், எங்க காது நாடஞ்சா இருக்கு, எங்க காது திறந்தே தான் இருக்கு. ఎప్పుడు మా చెవులు తెరిసే ఉంటాయి, ఏ మూసుకునే ఉంటాయి. ஆமென். ఆమేన్. நம்ம காது திறந்திருக்கு, మన చెవులు తెరిసి ఉంది. ஆனா எதற்காய் திறந்திருக்கு அதுதான் முக்கியம். అది ఏంటికి కాసురం తెరిసి ఉండాయని అదిదా ముఖ్యం. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்போள்ள இளசுங்க எல்லாம் காதுல இந்த என்ன பட்ஸ், இயர் பட்ஸ்
ஆமென். ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా. முந்தைய காலத்துல பட்ஸ்னா எது? పోయిన కాలంలో బడ్స్ అంటే காது குடையிறது. సౌలు తుడిచేది. ஆமென். ఆమేన్. ஏன் அப்படி பேர் வச்சான்னா நான் நினைக்கிறேன் அந்த அதுக்கு நுனி போலதான் அவ்வளவுதான் இருக்கு சைஸ். చిన్నదిగా எடுத்து உள்ள வச்சுக்குதுங்க, எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. దాని ఎత్తి సౌల్లో పెట్టుకొని ఎక్కడ పోతామని తెలియలేదు. முன்னாடி ஒயர் இருந்த டைம்லயாவது தெரிஞ்சிச்சு காதுல இருந்து ஒயர் இழுக்கும். ముందుకంతా వైర్లెస్ మారి వైర్ ఉండే అప్పుడన్నా తెలిసి இப்போ ஒண்ணும் தெரியல சிலது. ఇప్పుడు ఏమి తెలియకుండానే పిచ్చోల తర నవ్వుకొనే పోతారు రోడ్లో. தெருவில் போகும்போதெல்லாம் சிரிக்குது. రోడ్లో పోయినప్పుడంతా నవ్వుతారు. எதுக்கு சிரிக்குதுன்னு அப்புறம் பார்த்தாதான் இருக்கு. ஓ காதுல இருக்கு. ఏంటికి నవ్వుతాయని తెలిసినప్పుడు సౌలేమో పెట్టుకుండాయని அப்படி అప్పుడు காலம் போய்கிட்டு இருக்கு. ఆ తర కాలాలు పోతా ఉంది. எதுக்கு செவியை திறக்கிறோம்? ఏంటికి సౌలు తెరిసిండల్లా? அடுத்தவருடைய குற்றத்தை சொன்னால் நம்ம காது தெளிவா கேட்போம். ఇంకొకరి గురించి తప్పుగా మనం చెప్తే మన సౌలు బాగా తెరిసి ఉంటాయి. ஆமென். ఆమేన్. ஆமாவா இல்லையா? అవునే లేదా? இன்னொரு ஆளை பற்றி யாராவது ஒரு வார்த்தை சொன்னா நாம கவனமா செவி கொடுப்போம். ఇంకొకరిని గురించి ఏదైనా ఒక మాట చెప్పినప్పుడు మాత్రం మన సౌలు బాగా తెరిసి அவ ఉంటాయి. அப்படித்தான். అవు అదే అట్లదా. அன்னைக்கே மாமியார் என்னட்ட சொன்னா. ఆబద్ధం మా అత్తాడు చెప్పింది. எப்போ? ఎప్పుడు? கல்யாணம் ஆன புதுசுல சொன்னதா இருக்கும். மாமியாரே மறந்துருப்பா. ஆனா கேட்ட நம்ம மறக்கவே மாட்டோம். పెళ్లి అయినప్పుడు చెప్పిండొచ్చు నా మాట, అవుతే ఎన్నేళ్ళు తాలినా దాన్ని మరికుండా పెట్టుకుంటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வாழ்க்கப்பட்டு வந்தபோது మన ఇంటికి వచ్చినప్పుడు வீட்டுக்கு முதல்ல எங்க ஊர்ல ஒரு பாட்டு போடுவான். மணமகளே மருமகளே வா வா. வலது కాలు కుడి కాలు ఎత్తి పెట్టి வலது காலை எடுத்து வச்சு வா. ఎత్తి పెట్టిరా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உள்ள வரும்போது பக்கத்துல எவனாச்சும் யாராச்சும் குடும்பத்துல ஐயே లోపల వచ్చినప్పుడు ఎవరైనా ఏ అని చెప్తే பொண்ணு இப்படி இருக்கு బిడ్డ ఇట్లుండాయి அவ்வளவுதான். అంతే. அவ ஆயுசு வரைக்கும் அதை மறக்க மாட்டோம். దాని ఆయుష్ వరకు దాని మరిడు. வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த முதல்ல నే ఆ ఇంటికి వచ్చిన మొదలు దినము உன் மாமனார் உன் சித்தப்ப என்ன சொன்னான் தெரியுமா? నీ మామ నీ సినాయని ఏం చెప్పినాడు తెలుసునా? ஆமென். ఆమేన్. மறக்கவே மாட்டோம். దాని మరే మరిము. ஏன்? ఎలా? அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த வார்த்தைகள் மனிதனுடைய வார்த்தைகள் நமக்கு செவியை திறந்து வச்சிருக்கிறோம். ఈ మాటలు మనిషి ఒక మాటలు మనకు సౌలు తెరిసే ఉంటాయి. ஆமென். ఆమేన్. ஊர்ல சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவன் வீட்டு சுவருக்கே காது உண்டு. ఊర్లో కొందరు చెప్తారు వాన గోడకంతా సౌలు ఉంటాయి. ఆమేన్. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? ஏன்னா அந்த ஊர்ல என்ன நடந்தாலும் அந்த அம்மா செவியை தாண்டி போகாது. ఆ ఊర్లో ఏం జరిగితేనో ఆ అమ్మకు వినబడకుండా వేరే పక్క పోదు. அதுக்குதான் அப்படி சொல்றது. ஐயோ அவ வீட்டு சுவருக்கே காது உண்டு. దానికి దాటి చెప్తారు వాళ్ళ ఇంటి గోడకే సౌలు వింటా ఉంటుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. అప్పుడు நாம் வாழ்கிற சமுதாயம், మనం బతికే ఈ సముదాయంలో மனிதனுடைய వార్తகளுக்கு அதிகமாய் செவி கொடுக்கிறோம். మనిషి యొక్క మాటలకు జాస్తి మనం సౌలు వింటాము. ஆமென். ఆమేన్. இன்னும் சில பேர் சினிமா பாட்டுக்கு செவி கொடுப்போம். ఇన్ని కొందరు సినిమా పాటలకు సౌలిస్తాము. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி రక్షింపుకు రాక ముందుగా ஆண்டவரே மன்னியும், దేవుడా మమ్మల్ని క్షమించు. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் தூங்கும் போது கூட தலையணைக்கு பக்கத்துல அந்த டேப்பரை எங்க ஊர்ல அண்ணன் கொண்டு வந்த ஃபாரின்ல இருந்து, அப்ப எல்லாம் தெரியும் உங்களுக்கு, பெருசா இருக்கும், బాగా டக்குன்னு పెద్దగా சொல்லுவோம். ஆமென். ఆమేన్. கேசட் போடுற டக்கு பெருசா இருக்கும், பயங்கர சவுண்டா இருக்கும். தூக்கத்திலையும் அதைய போட்டுக்கிட்டு தான் நம்ம தூங்குறது. నిద్రలో కూడా దాంట్లో వేసుకొని నిద్రపోయేది. அப்படி ஒரு சினிமா பாட்டு பைத்தியம். అట్లా ఒక సినిమా పిచ్చోళ్ళు. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பெங்களூருக்கு வரும்போதே நான் 1000 சோக பாடல்கள் புக்கோட வந்தவன். బెంగళూరుకు వచ్చినప్పుడు 1000 పాటలతో వచ్చింది బుక్తో. ஒசூர்ல தளியில நான் 1 வருஷம் இருந்தேன். எப்போ பார்த்தாலும் என் ரூம்ல நான் பாடிக்கிட்டே இருப்பேன். ఆ ఒసూరులో పాస్ తనిగా ఉండినప్పుడు ఎప్పుడు ఆ పాటలు ఆడుతూనే ఉంటాడంత. ஆமென். ఆమేన్. ஜெபத்தோட்ட ஜெயகீதம் எடுத்ததால் தப்பித்துக் கொண்டேன். జపతోట జై గీతాల పాటలు ఎత్తింది నుంచి తప్పించుకున్నాడు.
ஆமென். ஆமென். ஹalleluya. 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 హల్లెలూయా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எதை கேக்குறோம் முக்கியம். ఏని వినబడతాము అది ముఖ్యము. ஆமென். ஆமென். அண்ணா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? నిజం పోయి చెప్పొచ్చమా? அந்த 1000 சோக பாடல்களில் இருந்து நாம் வெளியே வர்றதுக்கு படாத பாடுபட்டேன். ఆ 1000 పాటల్లోంచి బయట రావాలంటే ఎన్నో కష్టాలు పడి ఉన్నాడు పాస్టర్. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. என்ன அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா பாட்டு வந்துரும். మనకు తెలియకుండానే ఆ పాటలు నోట్లో వస్తా ఉంటాయి. ஹalleluya. హల్లెలూయా. தேவனுடைய வசனம் நமக்கு உள்ளில் போக போகதான் దేవుని ఒక వసనం మన లోపల పోను நம்முடைய செவி தேவனுடைய வசனத்திற்கும் தேவனை துதிக்கிற பாடல்களுக்கும் நம்முடைய செவி திறக்கதான் దేవునికి ఆరాధించినప్పుడు అతని వసనాలు వినప్పుడు நம்முடைய வாழ்க்கை மாறும். మన జీవితం మారుతుంది. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எந்த மனுஷங்கிட்டயாவது வாக்கு சாட்சி கேட்டிருக்கீங்களா? ஒரு சினிமாக்காரன் எழுதின பாட்டை கேட்டு நான் மனம் திரும்பிட்டேன், மதுபானத்திலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன், மனம் திரும்பின எவனாவது சொல்லி இருக்கிறானா? ఎవడన్నా సినిమా పాటలు ఇంచి నేను మనసు మారుకుంటానని ఎవరైనా చెప్పిండారా? ஹalleluya. హల్లెలూయా. கேட்டிருக்கீங்களா? వినిండారా? சொல்லுங்களேன், கேட்டிருக்கீங்களா? ஆமென். ஆமென். ஹalleluya. హల్లెలూయా. அவன் சரக்கு போட தான் பாடுவான். ఆయన లోపల ఏయినదా పాటలు జాస్తి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. எங்க ஐயா பயங்கரமான குடிகாரர். వాళ్ళ పాస్టర్ వాళ్ళ నాయన నిండా జాస్తి తాగేవాడు. ஆமென். ఆమేన్. பயங்கரமான குடிகாரர். జాస్తి తాగేవాడు. குடிச்சுக்கிட்டு எங்க ஊரு ஜங்ஷன்ல வரும்போதே எங்க வீட்டுல நாங்க உசாராகிருவோம். తాగేసా జంక్షన్ లో వచ్చి పాడుకొని వచ్చినప్పుడే ఇంట్లో ఉసార్లు అయిపోతారు. ஆமென். ஆமென். என்ன அங்க இருந்தே பாட்டு கேட்கும். ఎలాంటి ఆడేంచే పాటలు. ஆமென். ఆమేన్. பாட்டு கேட்ட உடனே எங்க அம்மா சொல்லும், கள்ளுக்குடியன் வர்றான். நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో இந்த சினிமா பாட்டும் ఈ సినిమా పాటలు இந்த மனிதனுடைய வார்த்தைகளும் ఈ మనిషి ఒక நம்முடைய మాటలో வாழ்க்கையை மாற்ற முடியாது. మన జీవితాన్ని మార్చను நம்முடைய కాదు. வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் మన జీవితాన్ని మార్చాలంటే என் வாழ்க்கையில தேவனுடைய வசனத்திற்காக என் செவி నా திறக்கப்படணும். జీవితంలో దేవుని వసనాలకు నా చెవులు తెరిచి ఉండాలా. அடுத்தவன் குற்றத்தை கேட்க செவி திறக்காதே. దేవుడు మాటలు వేరే మాటలు నీ చెవులు వినొద్దు. அடுத்தவன் வீட்டு காரியத்தை கேட்க செவி திறக்காதே. ఇంకొక నీ ఇంటి కార్యాల గురించి చెవులకు వినొద్దు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. ஹalleluya. சினிமாக்காரனுக்காய் செவி திறக்காதே. సినిమా ఓని కోసం చెవులు తెరియొద్దు. ஹalleluya. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், దేవుని ఒక వార్తలు వినండి. உங்கள் செவி మీ చెవులు அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். అతని నోటి మాటని ఏర్చుకొని. ஆமென். హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ అప్పుడు ஆண்டவருடைய வசனத்திற்காய் దేవుని ఒక వసనాని కోసం நம்முடைய செவிகளை திறக்கும் போது మన చెవులు తెరిసేనప్పుడు அந்த வசனங்கள் நமக்கு உள்ளால் தங்கும். ఆ వసనాలు మన లోపల అది తంగును. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, செவி திறந்து இருக்கட்டும், చెవులు తెరిసి ఉన్ని வசனம் தங்கணும். వసనాలు మన హృదయాల్లో ஆமென். తంగాలా. ஹalleluya. ஹல்லேலூயா. சகரியா 7:12 வாசிக்கலாம். సగరియా 7:11 చదువుతాము. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ఇశ్రాయేలు జనాల్ని గురించి దేవుడు చెప్తాడు. ஆ ஆ ம் ம் சகரியா 7:11. ஆ ஒரு ஆள் சத்தமா. ஆ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். ஆமென். ఆమేన్. என்ன சம்பவம் தெரியுமா? ఇక్కడ ఏం సంభవం తెలుసునా? அல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா ఆ అధికారం పూర్తి చదువుతుంటే 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்தில் கடந்து கூக்குரல் இடுகிறார்கள், கர்த்தர் கேட்கவில்லை. 70 ఏండ్లు గులాంతనములో వాళ్ళు పిలుస్తా ఉంటారు, దేవుడు వినలేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఎలాదంటే அவர்கள் వాళ్ళు தங்களுடைய சுய விருப்பத்தின்படி நடக்கிறார்கள். తన స్వయ ఇచ్చ ప్రకారం నడుస్తారు. என் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுப்பதே இல்லை. ఆ మాటకు వాళ్ళు సౌలు ఇచ్చేదే లేదు. நல்ல கவனிங்க. அப்போ
தேவனுடைய வசனத்திற்கு ஏன் நாம் செவிகளை திறக்கணும்? దేవుని వసనాని కోసం ఏంటికి మన సౌలు తెరియల్ల? தேவனுடைய வசனங்களுக்கு நம்முடைய செவிகளை திறக்காமல், దేవుని వసనానికి మన సౌలు తెరికుండా நம்முடைய வாய் எவ்வளவு திறந்தாலும் பிரயோஜனம் இல்லை. మన నోరు ఎంత తెరిస్తేనో అది ప్రయోజనం లేదు. வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, இஸ்ரவேல் ஜனம் உபவாசம் இருக்கிறார்கள். ఇశ్రాయేల్ జనాలు ఉపవాసాలు ఉంటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. 70 வருடம் 70 ఏండ్లు வருடந்தோறும் ஒப்பாரி வைக்கிறார்கள். ఏండాది ఏడుస్తారు. உபவாசம் இருக்கிறார்கள். ఉపవాసాలు ఉంటారు. ஆனால் தேவனிடத்திலிருந்து பதில் இல்லை. అవుతే దేవుని దగ్గర నుంచి జవాబు లేదు. என்ன காரணம்? ఏం కారణము? அவர்கள் தேவனிடத்தில் சொல்லுகிறார்களே தவிர వాళ్ళు దేవుని దగ్గర చెప్తారే గాని தேவனுடைய சொற்படி அவர்கள் செவிகளை சாய்க்க மனதில்லை. దేవుడు చెప్పేతారా వాళ్ళు సొవ్వులు వాళ్ళు నడిలేదు. ஆமென். ఆమేన్. நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోను அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోను நாம் ఆండவரை ఆరాధిப்பதும், మన దేవుని ఆరాధించేదిను, ஜெபிப்பதும், ప్రార్థించేది, தவறாமல் ஜெபிப்பதும், తప్పకుండా ప్రార్థించేది, உபவாசம் இருப்பதும், ఉపవాసాలు ఉండేది, தசம பாகம் கொடுப்பதும் దశమ భాగాలు ఇచ్చేది எல்லாம் ஆண்டவருக்கு செய்தாலும் అన్ని దేవునికి చేస్తే தேவனுடைய வசனம் நம்முடைய செவிக்குள் இறங்காவிட்டால் దేవుని మాట మన సౌల్లో ఇనలేదంటే நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படாது. మన జీవితంలో అది ప్రయోజనం లేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், మనం దేవుని దగ్గర தேவனிடத்தில் ప్రార్థిస్తాము, உபவாசிக்கலாம், ఆతని దగ్గర ఉపవాసం చేస్తాను, தேவனுக்காய் ஓடலாம், ఆతని కోసం పరిగెత్తను, தேவனுக்காய் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். దేవుని కోసం ఏంటి కావాలో చేయాలి. ஆனால் அவருடைய வசனத்திற்கு நம்முடைய செவிகள் சாய்க்காமல் திறக்கப்படாமல் இருந்தால், అవుతే ఆతన వసనానికి మన సౌలు తెరికుండా పడకుండా ఉంటే நமக்கு அது பிரயோஜனப்படாது. అది మనకి యూస్ లేదు. ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, அவர்கள் వాళ్ళు என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மனசே இல்லை. మా మాటకు సెవులు ఇచ్చేదానికి మనసే లే వాళ్ళకు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் கிறிஸ்தவம் இன்றைக்கு இவ்வளவு ஒரு தலைமுறை, அதாவது ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஒரு தலைமுறை இந்திய தேசத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்யவில்லை. యాల క్రిస్తవులు ఒక తలముర వాళ్ళు చేస్తలేదు పని. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஒரு தலைமுறை இயேசுவுக்காய் கிறிஸ்தவம் இந்த இந்த இந்திய தேசத்தில் ஒன்றும் செய்யவில்லை. ఒక మన తలముర యేసుక్రీస్తు కోసం ఏమీ ఇంకా நம்முடைய చేస్తలేదు. முந்தின இடத்தில் கிரவுண்டில் இருந்து வெளியே ரோட்டில் போகிறவன் ரட்சிக்கப்பட்டான். ఆ గుంపు జరుగుతా ఉన్నప్పుడు రోడ్లో పోయేవాడంతా రక్షింపు తీసుకుంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏమంటే வசனம் அங்கு கிரியை செய்தது. ఆ వసనాలు అనేది వాని కార్యాలు చేస్తాయి. தற்கொலைக்கு போனவன் மனம் திரும்பினான். ఆ పోయినోడంతా బాగా మనసు మారినోడు. இன்னைக்கு எந்த யூடியூபை பார்த்து எவன் மனம் திரும்பி இருக்கிறான்? మీరు ఆ యూట్యూబ్ తీసి ఎవరు మనసులు మారిండారు? ஒன்றுமில்லை. ఏం లేదు. நாம் நமக்கு நாமே திருப்திப்பட்டு கொண்டு விட்டோம். ఏలంటే మనము మనసుకులోనే మనం அல்லேலூயா. సంతోషపడతాము. வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం என் చెప్తాయి, ஜனம் నా జనాలు உபவாசித்தார்கள், ఉపవాసించారు, ஜெபித்தார்கள், ప్రార్థించారు, எல்லாம் செய்தார்கள். అన్ని చేశారు. ஆனால் நான் கேட்கவில்லை. అవుతే నా మాట వినలేదు. 70 வருடமாய் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. 70 ఏండ్లు వాళ్ళకి నేను జవాబు ఇయ్యలేదు. என்ன காரணம்? ఏలంటే அவர்கள் என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. వాళ్ళు నా మాటకి ఇంపార్టెంట్ వాళ్ళు వినలేదు. கேட்க மனதில்லை. వాళ్ళకి వినన మనసు లేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. அவசர உலகத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் 2 மணி நேரம் உட்காருவதற்கு நமக்கு நேரம் இல்லை. ఈ అవసరమైన లోకములో దేవుని సభలో పోయి 2 గంటలు కూర్చునేదానికి మన వల్ల కాలేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப பிஸி. నిండా బిజీ. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை விட நம்ம பிஸி. దేవునికి ఇంకా మనం బిజీ. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா வரமாட்டேங்குதே. హల్లెలూయా. அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க எல்லாம் அப்படி அல்ல. మీరంతా అట్లా కాదు. మంచి ఆమేన్. ఆమేన్. நல்ல பிள்ளைங்க. మంచి బిడ్డలు. ஓடி வந்துட்டீங்க பாருங்க 9 மணிக்கு. పరిగే వచ్చేసి చూడు 9 గంటలకు. நல்ல பிள்ளைங்க. మంచి బిడ్డలు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா வராதவங்க இருக்கிறாங்க. అవుతే రాన్నోళ్ళు ఉండారు. ஆமென். ఆమేన్. சில பேரை கேட்டா சொல்லுவாங்க,
ஐயோ ரொம்ப பிஸி பாஸ்டர். కొందరికి అడిగినప్పుడు వాళ్ళు చెప్తే నిండా బిజీగా ఉంటే మేము. ఆమేన్ ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, தேவ சமூகத்துல 2 மணி நேரம் வாரம் 2 மணி நேரம் கொடுக்க முடியவில்லை என்றால் எப்படி நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்? దేవుని బిడ్డలారా, దేవుని సముఖములో 2 గంటల సేపలు దేవునికి ఇయ్యలేదంటే మీరు ఎట్లా தேவனுடைய வசனத்துக்கு நாம் செவி திறக்கவில்லை என்றால் எப்படி நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்? దేవుని వచనానికి మన చెవులు ఇనలేదంటే ఎట్లా మనం ముందు పోనవును? ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு முறை ஒரு சகோதரன் என்னிடத்தில் சொன்னான், ఒకసారి ఒక సోదరుడు పాస్టర్ దగ్గర చెప్పినాడు, பாஸ்டர் நான் ஊழியம் பண்ணுகிறேன், పాస్టర్ నేను సేవ చేస్తాను கோயம்புத்தூர்ல இருந்து. కోయంబత్తూరు నుంచి, பாஸ்டர் நான் ஊழியம் பண்றேன். నేను సేవ చేస్తా ఉంటాను. நான் கேட்டேன், என்ன ஊழியம் பண்றீங்க பிரதர்? మీరు యాడ సేవ చేస్తా ఉంటారు బ్రదర్? அவன் சொன்னா 3 வருஷமா நான் வீட்ல இருந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். వాడు చెప్పాడు 3 ఏండ్లుగా నేను ఇంట్లో నుంచే ప్రార్థిస్తా ఉంటాను. ஆமென் ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. நமக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம். కోపం జాస్తి కొంచెం. ஆமென் ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. 3 வருஷமா 3 ఏండ్లుగా ரூம்ல இருந்து రూమ్ లో ఇంచి ஜெபிச்சிட்டு இருக்கிறாராம். ప్రార్థిస్తా ఉన్నాడంట. எதுக்கு? ఏంటికి? ஊழியங்களுக்காய் ஜெபிச்சிட்டு இருக்கிறாராம். ఆ సేవలకు అంతా ప్రార్థిస్తా ఉన్నాడు. நான் நினைச்சிட்டேன், ஓஹோ இவரு ஜெபிச்சனால தான் ஊழியம் எல்லாம் நடக்குது போல இருக்கு. ఈతన ప్రార్థన చేసిన దాని నుంచి దా అన్ని సేవలు జరుగుతా ఉన్నాయని తెలుసుకొని நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு நினைச்சான் அந்த சகோதரன். మళ్ళా సహోదరు ఫోన్ చేస్తాను తెలుసు நான் சொன்னேன், చెప్పాడు, சோம்பேறி ஊழியக்காரனா இருக்காதே, సోంబేరిగా సేవ కూడా ఉండద్దు, இறங்கி புறப்பட தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். దిగి ఎల్బారని దా దేవుడు చెప్పిండు. காத்திருந்து பலன் அடையணும், కాస్తుండి బలం పడాలి, இறங்கி புறப்படணும். దిగి ఎల్బారల్ల இறங்கி புறப்பட்டு சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லு, அதுதான் ஊழியம். దిగి ఎల్బారి సర్వ సృష్టికి అంతా నువ్వు సువిశేషం చెప్పాలా. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. சோம்பேறியா இருக்காதே, సోంబేరిగా ఉండద్దు, இருக்கிற ஜீவன் இருக்கிறவரை ஓடிக்கிட்டே இரு. ఉండే జీవనం ఉండేదాకా ఎలగారు. 10 பேருக்கு சொல்ல முடியுமெண்டா சொல்லிடு. 10 జనాలకు చెప్పవాలంటే చెప్పు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவனுடைய வசனங்கள் தான் ஜனத்தில் மாற்றத்தை உண்டாக்கும். దేవుని వస్త్రాల మన జనాల నుంచి బదలావన వచ్చును. நீ செய்ய வேண்டிய காரியத்தை யூடியூப் செய்யாது. నువ్వు చేయవలసిన కార్యాల్లో యూట్యూబ్ లో చూడొద్దు. நீ செய்ய வேண்டிய காரியத்தை போன் செய்யாது. నువ్వు చేయవలసిన కార్యాల్లో ఫోన్ లో చూడొద్దు. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்புறம் எதுக்குங்க சபை? అప్పుడు ఏంటికి సభలో சும்மா 30,000 வாடகையும் கொடுத்து ఊరికి 30,000 బాడిగిచ్చుకొని நம்ம 27,500 ரூபாய் మనము 27 4 நாள், 4 దినాలు, மேக்ஸிமம் 5 நாள், మాక్సిమం 5 దినాలు నెలకు இதை நம்ம யூஸ் பண்றது. దీని యూస్ చేసేది. ஆமென் ఆమేన్. நம்மை விட பல லட்சங்கள் கொடுக்கிற வாடகை கொடுக்கிறவங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க. మనకన్నా ఇంకా లక్షలు ఇచ్చేవాళ్ళు బెంగళూరులో ఉండారు. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. சென்னையில ஒரு ஊழியக்காரர் சொன்னார் 15 லட்சம் ஆச்சாம். చెన్నైలో ఒక సేవకుడు ఉన్నాడు, ఎదుకునే? 15 లక్షలు అయినంట. ஆமென் ఆమేన్. ஓசியில இருக்கு. ఓసిలో. ஆமென் ఆమేన్. இதிலே பண்ணிட்டு போலாம் இல்ல? దీంట్లోనే చేసేసి పోతాం కదా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, நீ செய்ய வேண்டியது நீதான் செய்யணும். నువ్వు చేయవలసింది నువ్వుగా చేయాలా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ சொல்ல வேண்டியது நீதான் சொல்லணும். నువ్వు చెప్పవలసింది నువ్వుదా చెప్పాలా. நீ சொல்ல வேண்டியதை நீதான் சொல்லணும். నువ్వు చెప్పవలసింది నువ్వుదా చెప్పాలా. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாம் செய்கிறார்கள், అన్ని చేస్తారు, ஆனால் என் ஜனம் என் சத்தத்திற்கு செவி கொடுக்க மனசில்லை. నా శబ్దానికి సోవులినేదానికి మనసు లేదు. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப நாம் தேவனுடைய வசனங்களுக்கு நம்முடைய செவிகளை திறந்து கொடுக்கிறவர்களாக இருக்கணும். దేవుని వచనాలకు మన చెవులు తెరిచి ఇచ్చేవాళ్ళుగా ఉండాలా. எரேமியா 6:10. యెరెమీయా 6:10 చదువుతాం. கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். அவர்கள் கேட்க மாட்டார்கள். நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, యువగస్తులలో, வாலிப சகோதர சகோதரியே, యువగస్తుల సహోదర సహోదరులారా, கவனமாய் கேள் வார்த்தையை.
బాగా ఇన్ను దేవుని మాట. தேவ வசனத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செவிகளில் ஏற்றுகிறீர்களோ దేవుని మాటకు ఎంత నీవు ముఖ్యం ఇచ్చి అతని మాట ఏర్చుకుంటారో அதுதான் உங்க எதிர்காலத்தை கட்டி எழுப்பும். అదే మీ వచ్చే జీవితానికి మీ కాపాడేది. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. உதாசீனப்படுத்தாதீங்க. ఉదాసీనాలు చేయొద్దండి. வார்த்தை வசனம் கேட்டா சிலருக்கு போர் அடிக்கும். వసనాలు వినాలంటేనే వాళ్ళకి బోర్ కొడతాయి. பாட்டுன்னா ஜங்கு 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 எவ்வளவு மணி நேரமும் கேட்கலாம். పాట అంటే ఎన్ని గంట చోపులు కావాలంటే ఆడుకొని వింటా ఉంటారు. ஆமா, இப்ப வர்றதெல்லாம் அப்படிதான் தெரியும். என்ன பாட்டுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது முதல்ல. ఇప్పుడు వచ్చేదంతా అట్లా ఉంటాయి. ఏం పాటలు అనేది తెలియదు ఎట్లా అని. ஆமென் ఆమేన్. யாரு பாடுறா என்ன பாடுறான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ఎవరు పాడతారు ఏం పాడతారని ஜங்கு 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 ஜங்குன்னு அந்த ஸ்பீக்கர் அலறதான் தெரியுது. ఆ స్పీకర్ కొట్టే సౌండ్ దా వింటాయి. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அப்புறம் தான் வருது అనేకదా వస్తాయి పాట. ஆமென். ఆమేన్. இதுல இன்ட்ரஸ்ட். దీంట్లో ఇంట్రెస్ట్. ஆமா, అవును. பிள்ளைங்களுக்கு பயங்கர இன்ட்ரஸ்ட். బిడ్డలకు నిండా ఇంట్రెస్ట్ గా அத ఉంటాయి. கேட்கும் போதே ஒரு குஷி. దాన్ని వింటేనే ఒక இருக்கட்டும், நல்லதான். ఉండేది మంచిదిదా. ஆனா அதுக்கு மேல தேவனுடைய வசனத்துக்கு குஷியாகணும். దానికి పైన దేవుని వసనానికి సంతోషపడాలా. என்ன வார்த்தையா ఏమి మాట అది. ஆமென். దేవుని మాట. ஹalleluya. హల్లెలూయా. அந்த சந்தோஷம் எப்போ உங்க வாழ்க்கையில வருதோ ఆ సంతోషం ఎప్పుడు మీ జీవితంలో వస్తాయో உங்க செவி திறக்கப்பட்டது என்று அர்த்தம். మీ చెవులు తెరిచిండాయని అర్థము. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய சபையில பழைய சபையில இருக்கும்போது பல பேர் சொல்றத கேட்டிருக்கிறேன். మన సభలో పాంత సభలో ఉండినప్పుడు కొందరు చెప్పింది நமக்கு ஆராதனைன்னா பயங்கர இன்ட்ரஸ்ட். నాకు ఆరాధన అంటే ఇంత ఇంట్రెస్ట్. ஆனா అవుతే பிரசங்கம் தொடங்கின உடனே போய் இட்லி தின்ன போயிருவான். ప్రసంగం వినాలంటేనే దేవుని వాత ఇడ్లీ తినేదానికి బయట. நான் கொஞ்ச நாள் பார்த்தேன் இவன் திருந்துவான்னு. కొంచెం దినాలు చూసాము. இவன் திருந்துறது போல இல்ல. వీడు మారతాడని లేదు. அப்புறம் சொன்னேன், ஆராதனை முடிஞ்சு எவனாவது இட்லி சட்னிக்கு போனியன்னா ఎవడైనా ఆరాధన ముగించి ఇడ్లీ చట్నీకి పోతే ஒரேதா போயிரு, திருப்பி வராத. ఒకేసారి పోయేది రాగదు బయట. ஆமென். ఆమేన్. அடுத்தது கொஞ்சம் உட்கார தொடங்கினான். ஐயோ, அவனுங்க ஆண்டவர் கூட இவ்வளவு சாக்ரிஃபைஸ் ஆனதே கிடையாது. వాని కూసేదానికి కాలేదు. వాడు కూడా ఏమో చేస్తాడు. அவன் வாழ்க்கையில நினைச்சுக்கிறது அவ்வளவு சாக்ரிஃபைஸ். ஒரு வார்த்தையை கேட்கிறது. వాడు తెలుసుకుంటాడు నేను నిండా ఇంట్రెస్ట్ గా ఉండాలి. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வார்த்தைக்கு செவி தரங்க. మాటకి సౌలినండి. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. என்ன சொல்லுகிறது? ఏం చెప్తాయి? அவர்களுக்கு விருப்பம் இல்லை. వాళ్ళకి ఇష్టం లేదు. வசனத்தை கேட்க వసనాన్ని వినేదానికి விருப்பம் இல்ல, ఇష్టం లేదు. நிந்தையா இருக்கு, బాగా వాళ్ళకి కష్టంగా ఉంది. கொட்டாவியா வருது. వాళ్ళకి ఆవులింపులుగా వస్తాయి. ஏன் வருதுன்னு இன்னைக்கு விளக்குறேன். ఏంటికి వస్తాయని చెప్తాము. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. ஒரு அரை மணி நேரம் செய்தியை கேட்டா ஐயோ தூக்கமா வருது. ఒక అరగంట సేపు దేవుని వార్తలు వినేదానికంటే నిద్రగా వస్తాయి. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. ஏன்? ఎలా? பக்கத்துல கை கொடுத்து நல்லா குலுக்கி పక్కన சொல்லுங்க, చేయించి బాగా ఆడిపి చెప్పండి. விருப்பம் இல்ல, ఇష్టం లేదు. நம்ம செவி திறக்கல. మన చెవులు తెరిలేదు. ஆமென். ఆమేన్. கண்ணு மட்டும் தான் இங்க இருக்கு, కళ్ళు మాత్రం దా ఇటు చూస్తాయి. பூத உடல் இங்க இருக்கு, ఈ భూత செவி அடைஞ்சிருக்கு. చెవులు మూసింది. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. செவி இன்னைக்கு திறக்கணும். ఈ బొద్దు తెరియాల చెవులు. வாலிப பிள்ளைகளுக்கு திறக்கணும். இன்னைக்கு యువస్తుల బిడ్డలకు తెరియాల చెవులు. டெய்லி நீ 10 வார்த்தையாவது படிக்கணும். దినము 10 మాటలను చదవాల. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. இப்படியே போனால் அடுத்த தலைமுறை பேர் கிறிஸ்தவனாகி விடுவான். ఇట్లే What is your పోతాడు. name? I'm Joseph. ఏం లేకుండా పోను. அவ்வளவுதான். అంతే. அப்புறம் பைபிளை பத்தியும் தெரியாது. వానికి బైబిల్ గురించి అనకు తెలీదు. ஆமென். ఆమేన్. இன்னைக்கே ஒரு தலைமுறை அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. ఇప్పుడు ఒక తలముర అట్లా పోతా ఉంది వంశం. எதை பார்த்தாலும் கும்பிட்டுக்குவோம். ఏంటిని చూస్తేనా நமக்கு யாருக்கிட்டையும் வம்பு தும்பு இல்லப்பா. మనకు ఎవరి దగ్గర ఏమి జడాలి. நீ எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், నువ్వు ఏమి ఇస్తే நீ எதை சொன்னாலும் நான் கும்பிடுவேன். నువ్వు ఏం చెప్తాను దాన్ని ஹalleluya ஹalleluya ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய முந்தின தலைமுறை அப்படி அல்ல. మనకు ముందు ఉండే తలమురాలు అట్లా లేదు. அவங்க அப்படி செய்திருந்தா இன்னைக்கு நாம நின்றுக்க முடியாது. వాళ్ళు అట్లా చేసింటే మనం ఈ పొద్దు నిలి నవ్విండదు. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. எங்க ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா ఊరు పక్కలను చూస్తే
அந்த அந்த இப்ப தெரியல, அந்த டைம்ல எல்லாம் ఆ టైంలంతా அழகா வெள்ளையும் வெள்ளையும் போட்டுக்கிட்டு குடும்பமா போவாங்க. బాగా తెల్లగా వేసుకొని అంత కుటుంబాలు ஒரு కుటుంబాలుగా காரியத்துல பெந்தெகோஸ்துக்காரன் அது దీంట్లో బెందెకోస్తు பெந்தெகோஸ்துக்காரங்க சிறப்பு என்ன தெரியுமா? బెందెకోస్తు వాళ్ళకి మంచిది ఏం తెలుసు? ஒரு பைக்ல 5 பேருனாலும் போவான். ఒక బైక్ లో 5 జనాలంటేనూ పోతురు. அது நம்மளால மட்டும்தான் முடியும். அது మన వల్ల మాత్రం అవును. தேவ பிள்ளைகளால மட்டும்தான் முடியும். అది దేవుని బిడ్డల నుంచి మాత్రం అవును. ஆமென். ஆமென். வீட்ல இருக்கிறது ஒரு பைக்கா இருக்கும். ఇంట్లో ఉండేది ఒక బైక్ అవును. ஆமா, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க భార్య భర్త బిడ్డలు, இதுல ఏదో పక్కத்துல போற அதே தூக்கி போடு உள்ள, ఏదో పక్కలో నడిచిపోతా ఉంటే దాని ఎత్తేసుకునేది. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அவர்கள் வசனத்தை கேட்பதற்கு விலை கொடுத்தார்கள். వాళ్ళు వసనాలు వినేదానికి వాళ్ళు ఇది క్రియలు ఇచ్చారు. ஆமென் ఆమేన్. வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். వసనానికి ఇంపార్టెన్స్ ఇచ్చారు వాళ్ళు. ஆனால் అవుతే நம்முடைய தலைமுறையோ మన తలమురలు இந்த மியூசிக்கிலே போயிடுது. ఈ మ్యూజిక్ లోనే పూడ్చెట్టు ఉంది. வசனத்திற்காய் செவி திறக்க மாட்டேங்குது. వసనాలకు సౌలు వినేలేదు. வசனத்துக்கு செவி திறங்க. వసనాలకు సౌలు తెరండి. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் అపోస్తల నడవడికలు 20వ అధికారం 9வது வாக்கியம். 9వ వాక్యం చదువుతాం. ஐத்திகு என்ற ஒரு சகோதரன் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணுகையில் பொத்துன்னு விழுந்தான். దప్పని పడిపోయినోడు. எங்க இருந்து? ఎక్కడి నుంచి? மேல ஜன்னல்ல ஏறி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறான் பிரசங்கம். పైన గోడ మీద కూర్చొని நெடு நேர பிரசங்கம், నిండా సమయాల ప్రసంగము. ஆமென் ఆమేన్. ஹலோ, நமக்கு 1 மணி நேரத்துக்கு கண்ணுக்குன்னு தள்ளுது. మన ఒక గంట సేపు అంటేనే మనకు అట్లే గిర్ర నిద్ర వస్తాయి. ஆமென். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நெடுநேர பிரசங்கம். శనాసో ప్రసంగము. ஆமென் ఆమేన్. இதுல தூக்கம் அடைகிறான். దీంట్లో నిద్ర పడతాడు. ஒரு விதத்துல ఒక దాంట్లో தப்பா சரியா? தப்பு இல்ல தானே? ஒரு விதத்துல தப்பு இல்ல. நெடுநேர பிரசங்கம், నిండా సో ప్రసంగం. ஆமென் ఆమేన్. ஆனா అవుతే தூக்கம் கண்ணை சொக்குது. మనకి నిద్ర అట్లే ఏడుస్తాయి. தூங்கி அப்படியே சாய்ந்து விழுந்து விட்டான். నిద్ర పోయి అట్లే పడిపోతాడు కింద. விழுந்தவன் செத்தும் போனான். పడినోడు సచ్చును పోతాడు. இதுக்கு மேல சொல்லல, நிப்பாட்டிடுறேன். ஆமென். செத்து போயிட்டான், చచ్చిపోయినోడు. இப்போ பவுல் அதை பார்க்கிறார். పౌలు వాడిని చూస్తాడు. பவுல் பார்த்து வந்து அவனை எழுப்பி விடுகிறார், உயிரோட கொடுத்துறார். వాడిని వచ్చి లేపి ప్రాణం. நம்முடைய காரியம், ఆ కాలము இவனுக்கு ஏன் தூக்கம் வந்தது? వీనికి ఏంటికి నిద్ర వచ్చింది? ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా. ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொன்னார், ఒక సేవకుడు ఇస్తారు చెప్పినాడు, உன் செவி அடைந்ததென்றால் கண்ணும் அடையும். నీ చెవులు మూసుకుంటాయంటే నీ కళ్ళును మూసుకొను. ஆமென் ఆమేన్. அதான் சொன்னேனே, நான் காரணம் சொல்றேன். ఏం దానికంటే ஏன் கொட்டாய் வருது? ఏంటికి ఆవులింపు వస్తాయి? இப்போ ఇప్పుడు இந்த கார்ப்பரேட் கம்பெனில ஒரு கெட்ட பழக்கம். కార్పొరేట్ కంపెనీలంతా ఒక సెట్ అభ్యాసం. இவனுங்க மீட்டிங் போடுறதை எல்லாமே போஸ்ட் லஞ்ச் தான் போடுவான். వీడు మీటింగ్లు వేస్తుంటే ఇంత లెంత్ లో రాజేస్తే. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு 2 மணிக்கு தான் போடுவான். 2 గంటలకు వేస్తాడు. நல்லா சாப்பிட்டுட்டு போய் బాగా తినేసిపోయి அந்த மீட்டிங்ல மீட்டிங்கோ ட்ரைனிங்கோ எதுல உட்கார்ந்தாலும் ఏని కార్యం గురించి ఆడపోయి కూర్చుంటేను நமக்கு மண்டையில ஒண்ணும் ஏறாது. మనకు తలకాయ ఎక్కదు ఏమి. ஒருத்தன் ஒரு ஓரத்துல இருந்து கொட்டாய் விட தொடங்குவான். ఒకడు ఒక సైడ్ నుంచి ఆవులింపు. அது அந்த ரூமுக்கு முழுதும் பரவும். ఆ రూమ్ లో ఉండే వాళ్ళందరూ ஆளாளுக்கு கொட்டாய் விடுவான். మంచి మనిషికి ఆవులింపు. என்ன காரணம்? ఏలంటే நல்லா கவனிங்க, காரிய கொட்டாய மறந்துருங்க. காரணம் என்ன? காரணம் మనీ ఏమంటే ఏం కారణము? சாப்பாடு அதிகமா, கேக்குறதுக்கு వినేదానికి இன்ட்ரெஸ்ட் இல்ல. వానికి ఇంట్రెస్ట్ లేదు. அப்ப ఇంట్రెస్ట్ இல்லாத போது நம்ம செவி என்ன செய்யுது? ఇంట్రెస్ట్ లేనప్పుడు మన చెవులు ఏమవుతాయి? మూసుకుంటాయి. இங்க திறந்தே தான் இருக்கும். ఇది అంతా తెరుచుకుందాం. ஆமா, யானை காது, ఆనక చెవు
ஆமே ఆమేన్ ஆமே ఆమేన్ பெருசா இருக்கு, పెద్దదిగా ఉన్ను ஆனா உள்ள మొత్తం లోపల அடைஞ்சிருக்கு. మూసింది. இதனால என்ன செய்து దీని ఏం చేస్తాయి? நீயே அடைஞ்சாச்சு, நான் ఎదుకుపా ఓపెన్ல இருந்து నువ్వే நானும் నువ్వే మూసుకొని వస్తే ఇంకా నేనేంటి తెరిచి ఉండాలా? ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేన్. புரியுதா? అర్థమవుతుందా? இப்ப புரியுதா? ఇప్పుడు கண்ணு ஏன் அடையுது? కన్ను ఏంటికి మూస్తాయి? செவி அடைவதால். చెవులు మూసేదా నుంచి. அப்போ நம்ம செவி திறந்திருந்தால் మన చెవులు తెరిచింటే கண்ணு திறந்தே இருக்கும். కళ్ళు తెరిసే ఉన్ను. எங்க ஊர்ல பாட்டிங்க சொல்லும் பயறு கண்ணு, பயறு கண்ணு, పైర్ కండ్లు అంట. ஆமென். పెద్ద పెద్ద కళ్ళు விழிப்பா இருக்கும், எப்போ திறந்து இருக்கும். ఎప్పుడు తెరిసే ఉన్ను. சிறுபயறு பெரும்பயறு எல்லாம் பார்த்து எப்படிங்க? కొందరు చూస్తే ఎట్లా ఉన్ను? ஐ டோன்ட் நோ. சிறுபயறு அப்படியா? பாத்திருக்கீங்க தானே? కొందరు ஏமா பாசிப்பயறு பாத்திருக்கீங்களாமா? எப்படி இருக்கும்? பெசல் பப்பு பயறு போல இருக்குமா? கொன்னே போடுவேன். எப்படி இருக்கும்? పెసల్ పప్పు చూసినారు కదా, ஒரு பளபளன்னு இருக்கும். మినుమినుమినని ఉన్న చూస్తే அது ஒரு இடத்துல ஒரு 100 கிராம் இருந்தாலும் అది ఓ జాగలో 100 గ్రామ్ వేస్తేనో ஒரு ரசனையே இல்லாத. ஆமாவா இல்லையா? అవునా లేదా? ஆமே ఆమేన్. பளபளன்னு இருக்கும். పలపలాన్ని அதே போலதான் கண்ணும் திறந்து பளபளன்னு இருக்கணும். అదే తర కళ్ళు తెరుచుకొని మినుమినుగానే ఉండాలి. அதுக்குதான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க பயறு கண்ணு. పైరు కన్ను. ஆமே ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அப்போ అప్పుడు கண்ணு எப்ப மூடுதோ కళ్ళు ఎప్పుడు మూస్తాయో புரிஞ்சுக்கணும் செவி மூடிடுச்சு. తలుచుకోవాలా? చెవులు பக்கத்துல கை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, செவி திறந்தே இருக்கட்டும், చెవులు తెరిసే ఉండాలా, கண்ணும் திறந்தே இருக்கட்டும். కళ్ళును తెరిసే ఉండాలా. ஆமென் ఆమేన్. ஐத்திக்கு கண்ணு மூடிடுச்சு, వాళ్ళు కళ్ళు మూసుకొనియా நமக்கு வேண்டாம். మనకు ఉండాలా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நமக்கு வேண்டாம். మనకు వద్దు. வார்த்தைக்கு செவி திறக்கட்டும். మాటకు చెవులు ఇన్ని. ஹalleluya. கண் திறந்தே இருக்கும். కళ్ళు తెరిసే ఉన్ను. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அப்போ தேவனுடைய வசனத்தின் மேல் அந்த வாஞ்சை, அந்த ஆசை, விருப்பம் இருக்கும்போது దేవుని వచనాల మీద ఆ ఆశలు ఆ పగ ఉంటేనప్పుడు நம்ம செவி திறந்திருக்கும், మన చెవులు తెరిచి ఉన్ను, கண்ணும் திறந்திருக்கும். కళ్ళు తెరిచి ఉన్ను. ஆமென் ఆమేన్. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அப்புறம் ஒரு காரியத்தை ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறார். ఒక కార్యాన్ని గురించి దేవుడు వేదములో చెప్తాడు. செவி திறந்திருந்தால் போதாது, நல்லா చెవులు கவனிங்க, తెరిచింటే చాలదు, செவியில் விருத்த சேதனம். చెవులో తెరిచి ఎప్పుడు ఉండాలి. ஆமென். ఆమేన్. நான் என்னுடைய இந்த பயணத்துல முதல் முறையாய் அந்த வார்த்தையை தியானித்து இருக்கிறேன். ధ్యానించిన ఫస్ట్ టైం. ஆமென். ఆమేన్. விருத்த சேதனத்தை குறித்து பவுல் அழகாக சொல்லுகிறார். மாம்ச விருத்த சேதனம் அல்ல, మాంస విరుసేదనం కాదు, இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்களாய் இருக்கணும். హృదయంలో ఆదిగా ఉండాలా. ஆனால் అవుతే வேதம் దేవుని వాక్యం செவியில் ஒரு விருத்த சேதனத்தை சொல்லுகிறது. చెవులో ఒక శోధనాలు ఉండాలా. அந்த முதல்ல வாசித்த பகுதி எரேமியா 6:10 வாசிங்க. యెరెమీయా 6:10. அவர்கள் கேட்கும்படி போதும் போதும் போதும். ஆமென் ఆమేన్. செவியில் விருத்த சேதனம். చెవుల్లో విరుసేదనము. நான் முதல்ல இதை சொல்லிட்டேன். ఫస్ట్ లో చెప్పేశాము. ஆமென். ఆమేన్. எல்லாவற்றையும் கேட்கிறோம், అన్నిట్లు వింటాము, எல்லாவற்றையும் கேட்கிறோம். అన్నిట్లు వింటాము. ஆனால் అవుతే கேட்பதில் செவியில் விருத்த சேதனம் இருந்தால் ఈయనప్పుడు ఇది కార్యం ఉంటే தவறானது உள்ளே போகாது. తప్పైంది లోపల పోదు. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் அழகா சொல்றார், దేవుడు బాగా చెప్తాడు. தேவ பிள்ளைக்கு செவியில் விருத்த சேதனம் இருக்கணும். దేవుని బిడ్డకు చెవిలో విరుసేదనం అనేది ఉండాలి. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, செவியில் விருத்த சேதனம் இருக்கணும். చెవిలో విరుసేదనం ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஏன் ஆண்டவர் சொல்றார்? ఏంటి దేవుడు చెప్తాడు? செவியில ஃபில்டரையா வைக்க முடியும்? చెవుల ఫిల్టర్ పెట్టనవును. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இல்ல, లేదు. இந்த விருத்த சேதனம் செவியில் இருந்தால் ఈ మంచిది చెవులు ఉంటే நம்முடைய செவி கேட்பது எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு போகாது. మన చెవులు అనేది ఇనేది అన్నిటిని లోపల ఎత్తుకొని పోదు. உதாரணத்துக்கு சொல்றேன், ఎగ్జాంపుల్, ஒரு தேவ பிள்ளை ఒక దేవ బిడ్డ ஒரு சினிமாக்காரனுடைய பாட்டை கேட்டால் அந்த பாட்டு உள்ளில் ஏறக்கூடாது. ఆ సినిమా పాటలు మన చెవులు అంటే అది లోపల పోకూడదు. அதுக்காக பாட்டு கேட்டா దాని గురించి సినిమా పాటలని చెవులు ఏల్పెట్టేది కాదు.
இப்படியே போக முடியுமா? ఇట్లా పోనావునా வாழ்க்கையில செவியே திறக்க முடியாது. అట్లంటే చెవులే మన తెలియని కాదు. ஆமாவா இல்லையா? అవునే లేదా? ரோட்ல அப்புறம் இப்படியே தான் போகணும். రోడ్లో ఇట్లే పోయినావును. நேஷனல் பெர்மிட்டுக்காரன் அடிச்சிட்டு போயிடுவான் அப்புறம். ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. அது முடியாது. అది కాదు. அப்போ விருத்த சேதனம் என்றால் అప్పుడు విరుద్ధ సేదనం అంటే கேட்பது எல்லாம் கேட்கும் நம்முடைய காது. ఇన్నేది అన్ని ఇన్ను మన చెవులు. அதில் దాంట్లో தேவ வசனத்துக்கு மட்டும் திறக்கணும். దేవుని వచనానికి మాత్రం తెలియాల. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. மனிதனுடைய வசனங்களோ మనిషి ఒక వచనాలు, சினிமாக்காரனுடைய வசனங்களோ సినిమా వచనాలు, இந்த ఉలగத்தானுடைய వార్తైகளோ ఈ లోక మనిషి మాటలు நமக்கு உள்ளில் போக கூடாது. మనకు లోపల పోకూడదు. திங்கக்கிழமை போகும்போது கேட்கதான் செய்வான். సోమవారం పోయినప్పుడు How is your weekend? మీరు ఎట్లా ఉండారు వీకెండ్ లో? படுவா என்கிட்ட எல்லாம் கேட்டா டேய் போயிரு சும்மா, ఊరికే పోయి నాదే எங்களுக்கெல்லாம் எண்டே கிடையாதுடா. మాకు వీకెండ్ అనేదే కాదు ఎప్పుడు. ஆமென் ఆమేన్. ஆமென். ఆమేన్. எங்களுக்கு தொடங்குறதும் தெரியாது முடிகிறதும் தெரியாது. మాకు ఆరంభం ఏది అనేది తెలియదు, అంత ఏదిని తెలియదు. நமக்கு இருக்கிற ஒரே மைல் ஸ்டோன் வந்து சண்டே தான். మాకు ఉండే ఒకే కాండ్రాయి అంటే సండే. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வீக்கெண்ட் ஃப்ரைடே ஆனா வீக்கெண்ட் மோடுக்கு வந்துடுறான். ఫ్రైడే అంటే వీకెండ్ మూడుకు వచ్చేవాళ్ళంట. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேல எவனும் வேலை பார்க்கறது இல்ல. శుక్రవారం మధ్యాహ్నానికి పైన ఎవడు పని చేసేలేదు. எங்க பழைய ஆபீஸ் எல்லாம் அப்படிதான். పాంత ఆఫీసులో ஃப்ரைடே மத்தியானம் லஞ்ச் முடிஞ்சோன்னா அவ்வளவுதான், அவன் பரபரப்பர ஆகிடுவான். ఫ్రైడే మధ్యాహ్నానికి పైన పనులు ఎవరు చేయకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. சிலவன் மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணுவான், కొందరు మూవీకి బుక్ பயங்கர பிஸி. சிலவன் பப்புக்கு போவான், కొందరు పబ్బుకు పోతురు. ஆமா எல்லாம் பிஸியா இருப்பான். అందరూ బిజీగా ఉంటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. உன் செவி கேட்க கூடாது. అది నీ చెవులు వినకూడదు. என்ன செய்யணும்? ఏం చేయాలా? செவியில చెవుల్లో விருத்த சேதனம் வேண்டும். దాని వినకూడా ఉండ విరుద్ధ సేదనం யோபு ఉండాలా? 12:11 வாசிக்கலாம், கொஞ்சம் வேகமா போலாம். யோப் ஆ ஆ ஆ 12:11 அதான் வாயானது நல்லா கவனிங்க மக்களே, கவனிங்க. బాగా వినండి. வாயானது போஜனத்தை என்ன செய்து? నోరైన భోజనాన్ని ఏం రుచి இப்பதான் சவுண்ட் வருதப்பா. ஆமென் ఆమేన్. ருசி பார்ப்பது போல రుచి చూసేతరా? ருசி ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். ஆமென் ఆమేన్. வாயானது ருசி அறியலைன்னா தூக்கி குவாரண்டைன்ல போட்டுருவான் ஒரு காலத்துல. నోరు రుచి చూడలేదంటే ఎత్తి వేసేస్తాడు క్వారంటైన్ లో. ஞாபகம் இருக்கா? 2020 2020లో நல்லா போயிட்டு இருந்துச்சு. బాగా పోతా ఉండింది. மார்ச் 17ஆம் தேதி, మార్చి 17వ తారీఖు. ஆமென் ఆమేన్. என்னாச்சு? ప్రాణ வாயில ருசி தெரியாட்டு నోట్ల రుచి తెలియదంటే தூக்கிட்டு போயிடுவான் ஆம்புலன்ஸ்ல வந்து. అంబులెన్స్ లోంచి ఎత్తుకొని పుడుస్తాడు. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அப்ப வாய் ருசி தெரிகிறது. నోరు இப்ப రుచి வாசிங்க. తెలుస్తాయంటే வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறதல்லவா. பக்கத்துல கைய கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, உங்க செவி வார்த்தைகளை சோதித்து பார்க்கணும். మీ చెవులు మాటల్ని శోధించి చూడాలా. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அவன் பேச்சு இவன் பேச்சு, அவன் அப்படி சொன்னா இவன் இப்படி சொன்னா, இதெல்லாம் போட்டு மண்டையில குழப்பிக்க கூடாது. ఆ మాటలు ఈ మాటలు అన్ని చెవులు వేసుకొని మనం ఇది కావకూడదు. ஹalleluya. நம்முடைய செவியில் விருத்த சேதனம் இருக்கட்டும். మన చెవిలో అదిగా ఉండే విరుసేదన ఉండాలా. எது நல்லது எது கெட்டது என்பதை செவியிலே விருத்த சேதனம் பண்ணி உள்ள கொண்டு போகணும். ఏది మంచిది ఏది చెడ్డదని చెవుల్లోనే దాన్ని క్లియర్ చేసుకోవాలా. ஏன்னா உள்ள கொண்டு போயிட்டோம்னா அத வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். లోపల ఎత్తుకొని పుడుస్తుంటే దాన్ని బయట ఎత్తుకొచ్చేదానికి కష్టం అయిపోతుంది. நான் முதல்ல சொன்னது போல பல வருஷங்களாய், ஒரு 20-23 வருஷங்களாய் சினிமா பாட்டை கேட்டு கேட்டு உள்ள ஹார்ட் டிஸ்க்ல ஏத்திட்டேன். 23 ఏళ్లుగా డిస్క్ లో వేసేసిన సినిమా పాటలు. இத வெளியே கொண்டு வர்றது கஷ்டம். దీన్ని బయట ఎత్తుకొచ్చేదానికి కష్టము. ஏன்னா உள்ள ஏறி போச்சு. ఏలంటే లోపల పోయిడ్చది. இப்போ இத ரீப்ளேஸ் தான் பண்ண முடியும். ఇప్పుడు దాన్ని రీప్లేస్ చేయాలని எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென் ஆமென். அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய துதி பாடல்கள் உள்ள ஏத்துனாதான்
రీప్లేస్ ఆகும் పழைய ఫైల్ అంతగా ఎరైస్ అంత ఆகும் దేవుని పాట లోపల పోతేదా పాత దాని తీనవును. ஆமென் ஆமென். அதனால தான் தானிச்சுதான். நம்ம உள்ள கொண்டு போகும்போது விருத்த சேதனம் பண்ணிடணும். இது தேவையில்லை, இதுதான் நமக்கு தேவை. మనకు లోపల ఎత్తుకొని పోయినప్పుడే ఇది కావాల్సింది ఇది కావాల్సింది లేనిది అనేసి మనం చూసుకోవాలా. ஆமென் ఆమేన్. ஹalleluya. ஹalleluya. நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடும்பங்களில் இன்றைக்கு இருக்கிற குடும்பங்களில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான். ఇప్పుడు ఉండే కుటుంబాల్లో ఎన్నో కష్టాలు వచ్చేది దీని గురించి. நம்முடைய செவிகளில் விருத்த சேதனம் இல்லை. మన సౌల విరుత సేదనం అనేది లేదు. ஹalleluya. 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 హalleluya. இன்றைக்கு ఇప్పటికి கர்ப்பம் தரித்திருக்கிற பிள்ளைங்க గర్భాల్లో ఉండే బిడ్డలు பயந்து பயந்து பயந்தே சிசேரியனுக்கு போயிடுதுங்க. భయపడి భయపడి ఆ సిజరేన్ అనే దీనికి పొడుస్తారు. என்ன காரணம்? ఏలంటే ஆண்டவர் சிசேரியன் சொல்லி இருக்கிறாரா? దేవుడు సిజర్ చేయాలని చెప్పి இல்ல, లేదు. ஓவர் கேர். వాళ్ళు ఓవర్ గా వాళ్ళు దాని మీద కేర్ చేసేది. ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ஏன் யூடியூப்ல அப்படி சொன்னான், யூடியூப்ல இப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான். వాడు అట్లా చెప్పినోడు వీడిలు చెప్పినోడు దాని కావాలా దీని కావాలని నేనేది అన్ని. வயிறு அசையவே கூடாது. కడుపు అట్లా ఇట్లా ఆడనే కూడదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. ஹalleluya. நீ அசையாம இப்படியே வச்சு வச்சு பார்த்து 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 லாஸ்ட் டாக்டர்கிட்ட போன உடனே அவனுக்கு இந்த மாசம் வாடகை கொடுக்கு ஆச்சுடா. నువ్వు అట్లే ఉంటే డాక్టర్ దగ్గరికి పోతే కరెక్ట్ అయిపోతాయి. ஒன்னும் இல்ல, ஸ்ட்ரைட்டா ஓபன் தான். బాగా అట్లా గీర్తుడు. ஆமென். ఆమేన్. ஓபன் ஸ்டாப்லர் முடிஞ்சு. ఓపెన్ చేసిందనే ఎత్తిసి స్టెప్లర్ వేసేస్తాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalலே கோவிச்சுக்காதீங்க, அதான் உண்மை. నిజమదా అది. என்ன காரணம்? ఏలంటే வசனம் சொல்லுகிறது. எசேயா 66 వసనం చెప్తాయి. படிச்சிடலாம் 66:9 வாசிங்க. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு கேக்குறா? ఎవరు చెప్తారు? நம்முடைய கர்ப்பத்தில் మన గర్భంలో நமக்கு ஒரு குழந்தையை உருவாக்கி தந்த சிருஷ்டிகர் சொல்லுகிறார், நான் கூட இருக்கிறேன். గర్భంలో ఉండే బిడ్డని సృష్టించి దేవుడిచ్చిన దేవుడు చెప్తాడు నేను నీతో ఉన్నాను. ஆமென். ఆమేన్. அவ சொன்னா இவ சொன்னா மைனி சொன்னா மச்சான் சொன்னா ஒண்ணும் கண்டுக்காது. అది చెప్పే ఇది చెప్ప అది ఇది தேவனுடைய வசனத்தில் பலப்படு. దేవుని వసనంలో బలపడు. தேவன் உன்னோடு இருக்கிறார். దేవుడు నీతో ఉన్నాడు. ஆண்டவர் தான் நமக்கு தந்திருக்கிறார். దేవుడుదా మనకి ఇచ్చిండాడు. ஹalleluya. హల్లెలూయా. இன்னைக்கு மருத்துவர்களுடைய ஒரு பெரிய அநியாயமே இதுதான். ఇప్పుడు అన్ని డాక్టర్లు நம்மை అన్యాయాలు பயமுறுத்தி அவன் சம்பாதிக்கிறான். మనల్ని భయపడిసి వాడు సంపాదిస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. பயப்படாதீங்க. భయపడదండి. தேவ வசனம் உங்களுக்குள் போகட்டும். దేవుని వసనాలు నీలో పోని. ஹalleluya. హల్లెలూయా. அது உருவாக்கியது தேவன். దాని ఉరువచ్చిన దేవుడు. பிள்ளைகள் బిడ్డలు கர்த்தரால் వరం நல்லா சொல்லுங்களேன். కర్తల నుంచి ஆமென். ఆమేన్. கர்த்தர் தருவது, దేవుడు ఇచ్చేది. அப்புறம் எவன் எடுக்க முடியும்? దాన్ని ఎవడు ఎత్తనవును మరి. அந்த நம்பிக்கை நமக்குள் வரணும். ఆ విశ్వాసం మనలో రావాలా. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ நாம் கேட்பதில் விருத்த சேதனம் வைக்கணும். మనం ఇనే దాంట్లో విరుత సేదనం ఉండాలా. ஹalleluya. హల్లెలూయా. எது நல்லது கெட்டது என்பதை நம்முடைய செவி பிரித்தறியணும். ఏది మంచిది ఏది చెడ్డది అనేది మన సౌలు దాన్ని ఇప్పల్లా. நம்முடைய நாவு எப்படி சாப்பாட்டுக்கு உப்பில்லை காரமில்லை என்று சொல்லுகிறதோ, మన నోరు నాలిక అనేది ఉప్పు కారం లేదని చెప్తాయో. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. உப்பில்ல காரம் இல்லைன்னு சொல்லிட்டு பரவாயில்லைன்னு தின்றுவோமா? ఉప్పు లేదు కారం లేదనేసి పర్వాలేదని తింటామా? சாப்பிடுவோமா என்ன? తినేస్తామా ఏమే? சாப்பிடுவீங்களா? ஆமென். ஆமென். என்ன செய்வோம்? உப்பு போட்டு தான் உள்ள போகுது. ఉప్పు వేసిదా లోపల పోతాయి. அப்போ అప్పుడు நம்முடைய காது கேட்கிற காரியங்களில் మన సోవులినే எது நல்லது கெட்டது என்று பிரித்தறிந்து ఏది మంచిది చెడ్డదని ఇప్పించి நல்லது மட்டும் உள்ளில் எடுத்துக் கொள்ளுங்கள். మంచి దాన్ని మాత్రం లోపల ఎత్తుకోండి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. வாலிப பிள்ளைகளே, యువస్తర బిడ్డల வாலிப இந்த பருவத்தில் ఈ వయసులో தேவனுடைய வசனங்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க உள்ள
ஏத்துறீங்களோ ఎంత మీ లోపల ఆ వసనాలు పోతాయో அவ்வளவாய் உங்கள் வாழ்க்கை செம்மைப்படும். అంతగా మీ జీవితం మంచిదిగా ఉన్ను. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு போய் சிக்கி கொள்ளாதீங்க. వాడు చెప్పినోడు వీడు చెప్పినోడని పోయి మాట్లాడొద్దండా. கெட்ட பழக்கங்களுக்கு போகிற பிள்ளைங்க, చెడ్డ అభ్యాసాలకు పోయే బిడ్డలు 80% போகிறது அவனாய் மனமு வந்து அல்ல, அடுத்தவன் சொல்லிதான் முதல்ல விழுறான். 80% వాడుగా పోయేది కాదు, ఇంకొకటి చెప్పిదా వీడు పోయేది. ஹலோ, ஆமாவா இல்லையா? అవునా లేదా? ஆமென் ఆమేన్. ஏ ఎలా? கேட்டுறான், ఇన్నేస్తాడు. ஓ நல்லா இருக்கே, బాగుండాయి, பரவாயில்லையே, நல்லா இருக்கே, என்ஜாய்மெண்ட், పర్వాలేదు బాగుండాయి, ఎంజాయ్మెంట్. விழுந்து விடுகிறான். పడిపోతాడు. தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகள், దేవుని ఒక బిడ్డలు. அப்போஸ்தலர் 7:51 வாசிங்க, வேகமாய் வாசித்து முடிக்கலாம். అపోస్తలర్ 7:10. அதான் அதான். ஓ ஆமென். ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. யூத ஜனங்களை குறித்து యూద జనాల్ని గురించి அப்போஸ்தலன் கோபத்தில் சொல்லுகிற வார்த்தை அது. అపోస్తలైనోడు కోపంలో చెప్పే உங்கள் మాట. பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது வனாந்தரத்தில் தேவனுக்கு செவி கொடுக்காதது போல మీ తండ్రిలు ఐగుప్తులో జలబారినప్పుడు వనాంధ్రములో చెవులు நீங்களும் இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிறீர்கள். మీరును హృదయములో చెవుల్లో విరుసేదనం లేకుండా ఉంటారు. அவன் அதை கும்பிடுன்னு சொன்னா கும்பிடுறான். వాడు దాని మొక్కంటే మొక్కదాడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஆரோனிடம் எல்லோரும் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு முன்னால் தெய்வம் வேண்டும். ఆరోన్ దగ్గర అందరూ వచ్చి అడిగారు, నాకు ముందు పోయే దేవుడు ஆரோன் కావాలి. செய்து கொடுத்தான். ఆరోన్ చేసిచ్చాడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏం కారణము? விருத்த சேதனம் இல்லை. సౌల్లో విరుసేదనం లేదు. அவன் சொன்னா இவன் செய்தான். వాడు చెప్పాడని వీడు చేశాడు. தண்டனை யாருக்கும் போச்சு? శిక్ష ఎవరికి పోయింది? ஆரோனுக்கும் சாபம் போனது. ఆరోనికి ఆ శాపం పోయింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வாக்குத்தத்த தேசத்தை இழந்தான் ஆரோன். వాగ్దానం దేశాన్ని వాడు మర్చిపోయాడు. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, சொல்றதை எல்லாம் கேட்டுக்கொள்ளாதீருங்க. చెప్పేదాని అంత ఈనుకోండి. யார் சொன்னாலும் ఎవరు చెప్తాను அது நல்லது கெட்டதை நம்முடைய செவி விருத்த சேதனம் கொண்டு பிரித்தறிந்து நல்லவற்றை தேவையானதை உள்ளில் எடுங்க. మంచిదాని కాందాని ఎనబడి దాని కావాల్సిన దాన్ని మాత్రం లోపలెత్తు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய செவியில் விருத்த சேதனம் இருந்தால் மட்டுமே தேவ வசனங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். సౌలు విరుత సేదనం ఉంటే మాత్రమే దేవుని వసనాల్ని మన లోపల పోనవును. பக்கத்துல கை கொடுத்து நல்ல குலுக்கி சொல்லுங்க, செவியில் விருத்த சேதனம் இருந்தால் மட்டுமே, చెవుల్లో విరుత సేదనం ఉంటే మాత్రమే தேவ வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். దేవుని వసనానికి మనం ముఖ్యం ఇస్తుము. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. 2 தீமோத்தேயு 4:4 2 తీమోతేయు 4:4 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். అపోస్తలైన పౌలు చెప్తాడు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் விருத்த சேதனம் வேணும்? ఏమిటికి ఆ విరుత సేదనం కావాలా? ஒரு குரூப் சொல்றான் இயேசு தெய்வம் இல்லை. ఒక గ్రూప్ చెప్తాడు యేసు దేవుడు లేదని. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வீட்டு காம்பவுண்ட்ல ஏத்த கூடாது. వాడిని కాంపౌండ్ లోపల నేర్చుకోవద్దు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. யெகோவா சாட்சிகள் என்ற ஒரு குரூப் இருக்கு. యెహోవా సాక్షి అనే ఒక గ్రూపులు ఉంటాయి. யெகோவா தேவன், యెహోవా దేవుడు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இயேசுவை கிறிஸ்துவாய் அங்கீகரிக்காதவர்கள். యేసుని క్రీస్తుగా వాడు ఏర్చుకోలేనోడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இயேசுவை கிறிஸ்துவாய் அங்கீகரிக்காதவர்கள். యేసుని క్రీస్తుగా అంగీకరించలేనోడు. வேதத்தில் உள்ளது. దేవుని వశంలో ఉంది. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இங்க ఇక్కడ பவுல் எச்சரிக்கிறார், పౌలు హెచ్చరిస్తాడు, சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் సత్యానికి సౌలినకుండా கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கும் காலம் வரும். కావాల్సిన లేని మాటలకు కాలాలు వచ్చును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு ఇప్పటికే தேவனுடைய வசனங்களை காட்டிலும் దేవుని వసనాలు కన్నా தேவனுடைய வசனங்களை கீழ்ப்படிந்து நடக்கிறதை காட்டிலும் దేవుని వసనాలకు తగ్గి నడికండా ఉండేదానికన్నా உலக பிரகாரமாய் நடக்கலாம் என்ற போதனைகள் அதிகம் வந்து விட்டது. లోక ప్రకారంగా జరగచ్చును అనే వాసనాలు వచ్చేసింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்தவத்திலே சொல்லுகிறான், என்ன வேணாலும் பண்ணலாம், கிருபை உன்னை காப்பாற்றும். ఏమి కావాలన్నా క్రీస్తువులో చెప్తాడు, అట్లంటే నిన్ను కృప அப்படி కాపాడు. அல்ல. అట్లా కాదు. நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தை விட்டு விடாதீர்கள். మీరు తెలుసుకొని ఉన్న సత్యాన్ని మీరు ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா.
நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியம். మీరు తెలుసుకున్న கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார், நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியம், మీరు తెలుసుకొనిన సత్యము, அதை விட்டு உங்களை విలక్కినவனுக்கு ஐயோ. ఆ దాని విడిచి మీరు దూరంగా పోతే అయ్యో அப்ப మీకు. நம்ம செவி అప్పుడు మన விருத்த சேதனம் இருந்தால்தான் విరుద్ధ సేదనం இந்த ఉంటేదా கட்டுக்கதைகளுக்கும் ఈ కట్టు కథలకు மனுஷனுடைய காரியங்களுக்கும் మనిషి కార్యాలకు அவனுடைய பேச்சுகளுக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள முடியும். ఈ మాటకును మనం దూర పెట్టుకొని. అవును, எரேமியா 36:6. ఎరేమియా 36:6. ఎరేమియా எரேமியா ஆமென். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా. தேவனுடைய வசனம் சபையில் ஜனங்கள் கேட்கணும். దేవుని ఒక వచనం అనేది సభలో మనసులు వినాలా. ஆமென். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, எந்த இடத்தில் தேவ வசனம் சொல்லப்பட்டாலும் యా జాగాలో దేవుని వచనాలు చెప్తే தேவ வசனத்துக்கு கவனமாய் செவி எடுக்கணும். గమనంగా దాన్ని వినాలా. அது 5 நிமிஷமா இருக்கலாம், 10 நிமிஷமா இருக்கலாம், 1 மணி நேரமா இருக்கலாம். అది 5 నిమిషాలుగా ఉండొచ్చును, 10 నిమిషాలుగా ఉండొచ్చును, ఒక గంట సేపు ஏன் ఉండొచ్చు. தெரியுமா? ఎలాంటే அந்த வசனம் தான் ఆ వచనములదా உங்களை பரிசுத்தப்படுத்தும். మిమ్మల్ని పరిశుద్ధంగా చేసును. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நேரம் தாமதம், வேகமா முடிச்சிடுறேன். அந்த வசனம் தான் ఆ వచనాలదా உன்னை பரிசுத்தப்படுத்தும். నిన్ను పరిశుద్ధంగా చేసును. சங்கீதம் 1:1. కీర్తన 1:1. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் விருத்த சேதனம் செவிக்குள்ள இருக்கட்டும். విరుద్ధ సేదన సెవెల్లో ఉండి துன்மார்க்கனுடைய ஆலோசனை நீ ஏற்றாமல் இருந்தால், దుష్టన ఆలోచనలు నువ్వు ఏర్చుకోకుండా அந்த ஆலோசனையின்படி நீ நடவாமல் இருந்தால், ఆ ఆలోచనల ప్రకారంగా నువ్వు నడికుండా நீ ఉంటే தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த பிள்ளையாயிருப்பாய். నువ్వు దేవుని సముఖంలో నువ్వు పరిశుద్ధ బిడ్డగా அப்ப ఉంటావు. தேவனுடைய வசனம் దేవుని వచనము நம்ம என்ன செய்கிறது? మనల్ని ఏం చేస్తాయి? பரிசுத்தமாய் வாழ வைக்கிறது. పరిశుద్ధంగా మనల్ని బతుకు పెడతాయి. செவியில் விருத்த சேதனம் చెవుల్లో విరుద్ధ సేదనము நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிறது. మనల్ని పరిశుద్ధంగా కాసుకుంటాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 2 రెండోది ஆசீர்வாதம். ఆశీర్వాదము. ஆ. ம். ம். பாக்கியவான். వాక్యవాడు ஆ. 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 போதும் 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 போதும். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒன்று, ఒకటి, இந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. వచనం అనేది మనల్ని పరిశుద్ధం చేస్తాయి. செவியில ஏன் விருத்த சேதனம் இருக்கணும்? చెవుల్లో ఏంటి సేదనం ఉండాలా? మంచిదానే விருத்த சேதனம் இருந்தால்தான் வசனம் உள்ளால் போகும். విరుద్ధ సేదనం ఉంటేదా వచనం అనేది మన வசனம் లోపల உள்ளே போனால் ఆ వచనం లోపల పోతే நம்மை அது பரிசுத்தப்படுத்தும். అది మనల్ని పరిశుద్ధంగా చేస్తుంది. 2, அது நம்மை ஆசீர்வாதத்தை தரும். రెండోది, అది మనల్ని தேவ ఆశీర్వాదాలు. வசனம் நமக்குள்ள போகும்போதுதான் வசனம் ஆசீர்வாதத்தை நமக்கு தரும். దేవుని వచనాలు మన లోపల పోతేదా దేవుని ఆశీర్వాదాలు మనకి ఇచ్చును. 3, தேவன் மேல் விசுவாசத்தை தரும். దేవుని మీద మూడోది విశ్వాసం ఇచ్చును. ரோமர் 10:17. రోమర్ 10:17 చదువుతాం. ஆமென். ఆమేన్. கேள்வின்னா கொஸ்டின் கிடையாது, మాట అంటే క్వశ్చన్, అది ఆన్సర్ கேள்வி కాదు. ஞானம், கேட்கிறது. ஆமென். వినేది. அல்லேலூயா. హల్లెలూయా. விசுவாசம் విశ్వాసము கேள்வியினால் கேட்பதினால் வரும். ఇనే దాని నుంచి వచ్చును. మాట எதை கேட்கணும்? దేవుని వచనములో నుంచి వచ్చును. தேவனுடைய வசனத்தால் கேட்கணும். దేవుని వచనములో వినాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அப்போ நம்முடைய செவி మన చెవులు நம்முடைய சரீரத்துல முக்கியமானது. మన శరీరములో అయింది, ఆ ముఖ్యమైంది. ஆமென். ఆమేన్.
ஏன்னா ఎలంటే இதுல விருத்த சேதனம் இல்லாவிட்டால் దీంట్లో విరుద్ధ సేదనం లేదంటే தேவ வசனம் உள்ளால் அனுமதிக்கப்படாது. దేవుని మాటలు లోపల పోలేదండి. தேவ வசனம் அனுமதிக்கப்படாமல் இருந்தால் అది లోపల పోకుండా ఉంటే நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியாது. మనల్ని మనం పరిశుద్ధంగా కాసుకోను కాదు. தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் நிற்க முடியாது. దేవుని చూసే విశ్వాసంలో నిలిని కాదు. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்க முடியாது. దేవుని ఆశీర్వాదాలు మనం తీసుకోను కాదు. எனவே దానించి நம்முடைய செவிகளை మన చెవుల్ని விருத்த சேதனத்தோடு தேவனுடைய வசனத்துக்கு திறந்து கொடுங்கள். విరుద్ధ సేదన నుంచి దేవుని వచనాలకు చెవులు ఇచ్చండి. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். కర్తర్ మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు. கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తాం. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, మమ్మల్ని ప్రీతించే మంచి తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ఇన్ని మాటలకు స్తోత్రము. ஆண்டவரே, దేవుడా, நம்முடைய வாழ்க்கையில் మా జీవితంలో మన జీవితంలో எங்க வாழ்க்கையில் మా జీవితంలో கேட்ட வார்த்தைகள் போல ఇన్ని మాటల ప్రకారంగా நாங்க இதுவரைக்கும் பல காரியங்களுக்காய் எங்கள் செவிகளை திறந்திருக்கிறோம். ఇదివరకు మనం ఎన్నో కార్యాలకు మనం సోలిచ్చినాము. பல பேருடைய வார்த்தைகளுக்காய் திறந்திருக்கிறோம். ఎందరో మాటల కోసం ఇనిన్నాము. சினிமாவுக்கு திறந்திருக்கிறோம். సినిమాలకు తెరిచిన్నాము. ஆண்டவரே, దేవుడా, பிற மனிதர்களுடைய குற்றங்களுக்கு திறந்திருக்கிறோம். వేరే మనుషుల మాటలకు తెరిచికొనిన్నాము. ஆனால் దేవుడా, இனி ஆண்டவரே, செவிகளில் விருத்த சேதனத்தோடு చెవుల్లో విరుద్ధ సేదనంతో தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து దేవుని వచనానికి ముఖ్యమిచ్చి அந்த தேவ வசனத்தால் நாங்கள் பரிசுத்தத்தோடு எங்களை காத்துக்கொண்டு ఆ దేవుని వచనములో మమ్మల్ని పరిశుద్ధంగా కాసుకొని தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் உறுதியாயிருந்து దేవుని పట్టుకునే విశ్వాసములో గట్టిగా ఉండి உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள మీ ఆశీర్వాదాలు తీసుకొని எங்களை சமர்ப்பிக்கிறோம். మమ్మల్ని సమర్పిస్తాము. ஒவ்வொரு பிள்ளைகளும் ఒక్కొక్క బిడ్డలు அவர்கள் செவிகள் விருத்த சேதனம் அடைவதாக, వాళ్ళు చెవులు విరుద్ధ సేదనం అవ్వల్ల, நல்லது கெட்டது எது என்று பிரித்தறியக்கூடிய பக்குவத்தை பிள்ளைகள் செவிகளில் பெற்றுக்கொள்வார்களாக. మంచిది చెడ్డది అనే చెవుల్లో దాని వాళ్ళు మార్చి పెట్టాలా. உம்முடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களாக. మీ మాటలకు ఇంపార్టెంట్ ముఖ్యమీని உங்க நாம மகிமைப்படட்டும். మీ నామము మహిమ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, యేసువిన్ నామములో తండ్రి. ஆமென். ఆమేన్.